thank God for the life of Mr. George Fernandez. George was a man of every friend. Wherever he goes, there is a peace. From extreme south to extreme east, from extreme west to extreme north, George is a friend unlike any other politician in this great country. George the Great was a man of simplicity and free from corruption. He lived honest life. He left behind good deeds. He was considered to be the greatest nationalist. From the land of Tamil Nadu, we have come to know that Saint Thomas, the disciple of Jesus Christ, landed in Tamil Nadu. Tamil Nadu considered to be the example for the rest of the country. Wherever Tamilians are there, they can excel. We have seen with our own eyes from the Southeast Asia. You are fortunate people. Today, we are celebrating the life of George Fernandez's 97th birthday. And I'm very happy that Mr. N. Vijay Kumars and friends are going to produce a film, the title called The Great George Fernandez. May God help each and every participant and the viewers in the days to come to restore peace, equality in this great country. Thank you. முன்னாள் மத்திய அமைச்சர், நாடு மாத்திரமல்ல உலகம் முழுவதும் தெரிந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவருடைய பிறந்தநாள் விழா, 97வது பிறந்தநாள் விழா சிறப்பாக இங்கே கொண்டாடப்பட்டது. திரு என்.ஏ. கோன் அவர்கள், அகில இந்திய முதன்மை பொதுச் செயலாளர், அன்போடு அழைத்தார்கள். ஆகவே அத்துணை நிர்வாகிகளும் இங்கே அமர்ந்திருக்க இதிலே கலந்து கொண்டோம். பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், தெனுஜோ துன்பி அவர்கள் இங்கே பல நாகாலாந்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அங்கே உள்துறை அமைச்சராகவும் இந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைவராகவும் பல பதவிகளை வகித்த அவர்கள் இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளிலே, நாடு முழுவதும் பெர்னாண்டஸ் அவர்களை தெரியும், கர்நாடகாவிலே பிறந்து கொடிகட்டி பறந்தார்கள் மும்பை சென்று. ஆகவே அதற்கு பின்னாலே அவர்கள் அம்மாவை பார்த்தது, எமர்ஜென்சி நேரத்தில் இங்கே பாதுகாப்பாக கலைஞர் அவர்கள் அவரை வைத்திருந்தது. ஒரு 10 லட்சம் பேரை கொண்டு ஒரு மாபெரும் தொழிலாளர்கள் போராட்டத்தை நடத்தி உலக கவனத்தையே ஈர்த்தவர்கள் அவர்கள். அவரை ஒருமுறை ஏதாவது செய்துவிட வேண்டும் என்றெல்லாம் முயற்சித்தார்கள். ஆனால் உலக அரங்கிலிருந்து அவருக்கு தொழிலாளர்கள் தலைவர்களும் உலக அரங்கில் இருக்கின்ற பல நாடு அரசுகளும் குரல் கொடுத்தது. அவர்கள் சிறையில் இருந்து கொண்டே நாடாளுமன்றத்துக்கு வெற்றி பெற்றார்கள். ஆகவே ஒரு முறை 2 முறை அல்ல, பல முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எல்லா தலைவர்களும் போற்றக்கூடிய ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். அவரது செயல்பாடுகள், ஒரு ஐயா சொல்லும்பொழுது சொன்னார்கள், ஒரு நேர்மையானவர். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மனிதரை, தலைவரை எல்லோரும் சேர்ந்து இங்கே அவருக்கு விழா எடுத்திருப்பது கண்டு மிக்க மகிழ்ச்சி. நானும் இதிலே கலந்து கொண்டு அவர்களுக்கு புகழாரம் சூட்டி பேசினேன். ஆகவே ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சினிமா எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய வரலாறை சினிமா எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். அது வெற்றி பெற வாழ்த்துக்கள். பெர்னாண்டஸ் அவர்களை சொல்லிக்கொண்டே போனால் காலமெல்லாம் சொல்லலாம். இங்கிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக போவார்கள், பதவி முடிந்ததும் திரும்பி வந்து விடுவார்கள்.
தென்னிந்தியாவிலே, குறிப்பாக தமிழகத்திலே. ஆனால் அங்கேயே குடியேறி அகில இந்திய அளவில் இருந்த ஒரு மாபெரும் தலைவர் தான் பெர்னாண்டஸ், ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அவர் புகழ் வாழ்க ஓங்குக என்று இந்த நேரத்தில் தெரிவித்து வணங்குகின்றேன். இதில் கலந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி. சமதா கட்சி சார்பாக தலைவர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களுடைய 97வது பிறந்த நாள் விழா சென்னையில் கொண்டாடப்படுகிறது. இந்த நேரத்திலே சமதா கட்சி இந்தியாவுடைய எதிர்காலத்தை, குறிப்பாக நம் தமிழ்நாட்டினுடைய எதிர்கால சூழலையும் பொருளியல் ரீதியாக ஒரு கட்டமைப்பை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வழியிலே உருவாக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக, ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையில் முதலில் தொடங்கி அதற்கு பின்பு நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவை மையமாக வைத்த உலகமயத்திற்கு மாற்றான உள்ளூர் மயம் என்று சொல்லக்கூடிய தற்சார்பு பொருளியல் தன்னிறைவு பொருளியல் கட்டமைப்பை நாங்கள் இந்த நேரத்தில் அறிவித்திருக்கின்றோம். இதை தொடர்ந்து இந்தியாவிலே இப்பொழுது இருக்கக்கூடிய கட்டமைப்பான ஒன்றிய அரசு, அதற்கு கீழே மாநில அரசு, அதற்கு கீழே உள்ளாட்சி அமைப்புகள் என்று சொல்லி நிதி பங்கீட்டு முறை கொடுத்து உலக அளவிலே கடன்களை வாங்குவதும், இந்த நாட்டிலே வெளிநாட்டு முதலீடுகள் எதிர்பார்ப்பதும் என்று இருக்கக்கூடிய பொருளியல் கட்டமைப்பை மாற்றி கிராம பஞ்சாயத்துகள் என்று சொல்லக்கூடிய கீழே இருந்து உள்ளாட்சிகளிலே தொழிற்சாலைகளை தொடங்கி அங்கே உள்ளவர்களுக்கு உள்ளூரில் அரசு வேலைகளை கொடுத்து, உள்ளூரில் என்ன விளைகின்றதோ, என்ன கனிம வளங்கள் இருக்கின்றதோ அவற்றை பயன்படுத்தி தொழிற்சாலைகளை உருவாக்கி உள்ளூரிலே பொருளாதாரத்தை அந்த உள்ளாட்சிகளுக்கு கொடுத்து அவர்களை தன்னிறைவு செய்வது, உள்ளாட்சி தொழிற்சாலைகள் உள்ளூரில் அரசு வேலைகளை கொடுக்கும். அப்படி உலகமயத்திற்கு மாற்றான உள்ளூர் மயத்தின் மூலமாக அடிமட்டத்தில் இருந்து உள்ளாட்சிகளை வலுப்படுத்தி உள்ளாட்சிகளிலிருந்து நிதிகளை மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கொடுப்பது, அதன் மூலமாக இந்தியாவை ஒரு எதிர்காலத்திலே கடன் வாங்காத, அதே போல ஒரு தன்னிறைவான உள்நாட்டிலே வேலை வாய்ப்புகளை கொடுத்து வெளியிலிருந்து வேலைக்கு இந்தியாவை நோக்கி வரக்கூடிய ஒரு மாற்றி கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை இன்று அறிவித்திருக்கின்றோம். ஆகவே அதற்கு நாங்கள் இரட்டை பொருளியல் என்று பெயர் வைத்திருக்கின்றோம். இரட்டை பொருளியல் என்றால் இன்று உலகமயம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உள்ளூர் மயம் அதற்கு இணையாக வர வேண்டும். உலகமயத்திற்கு இணையாக உள்ளூர் மயம், தண்டவாளம் போல உலகமயமும் உள்ளூர் மயம் ஒன்றாக இணைந்து விட்டால் அது சிக்கலாகிவிடும். உலகமயமும் போய்கொண்டிருக்க வேண்டும், அதற்கு இணையாக உள்ளூர் மயமும் போய்கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இரட்டை பொருளியலை இந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பிறந்த நாளிலே அவர்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் அறிவித்திருக்கின்றோம். இதன் செயலாக்கத்தை சமதா கட்சி முழுமையாக செயல்படுத்தும். நாங்கள் கிராமம் கிராமமாக சிற்றூர்களிலே, நகராட்சிகளிலே, பேரூராட்சிகளிலே, மாநகராட்சிகளில் சென்று இவைகளை பரப்புரைகள் செய்து மாற்று திட்டத்தை, மாற்று பொருளியல் கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இன்று அனைவரும் உறுதி எடுத்திருக்கின்றோம். ஆகவே ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களை 97வது பிறந்த நாளிலே அது குறித்தும் நாங்கள் வெளியிடுவது மட்டுமல்லாமல் சிறப்பாக அவர்களை வாழ்க்கை வரலாறு ஒரு திரைப்படமாக எடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் இந்த நேரத்திலே அறிவித்துக் கொள்கிறோம். நன்றி.